பிரிண்டட் சர்க்யூட் போர்டு அப்படின்னா என்ன, பிரிண்டட் சர்க்யூட் போர்டு எப்படி டிசைன் பண்ணுறது, எஸ்எம்டினா என்ன, த்ரூ ஹோல்னா என்ன, ஹவு டு மேக் ஏ பிசிபி டிசைன், நான் ஒரு பிகினர் தான் இருந்தாலும் பிசிபி டிசைன் பண்ணலாமா, பிசிபி டிசைன் பண்ண கரெக்டான ஆப் எது, இந்த பிசிபியோட நேம் என்ன, இந்த பிசிபி எங்கே யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. இந்த பிசிபி தான் பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜருடைய பிசிபி போர்டு. மொபைல் சார்ஜரில் அடாப்டர் இருக்குல்ல, அந்த அடாப்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிண்டட் சர்க்யூட் போர்டு தான் இது. இந்த பிசிபி போர்டில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது, இந்த பிசிபி போர்டு எப்படி டிசைன் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாத இந்த வீடியோவில் த்ரூ ஹோல் காம்பவுண்ட் என்ன, எஸ்எம்டி காம்பவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ட்ரிக்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் பிசிபி டிசைனர் ஆகலாம். கேஐ கார்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்கிமேட்டிக் எடிட்டரில் இந்த மாதிரி சர்க்யூட் வந்து ப்ராப்பராக வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த சர்க்யூட் பேர் தான் வந்து ஆர்பிஎஸ்னால் வந்து ரெகுலேட்டர் பவர் சப்ளை. இந்த சர்க்யூட்டில் என்னென்ன காம்பவுண்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்டை பார்த்தீங்கன்னா J1 கனெக்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ டெர்மினல் 1x2 எடுத்துக்கோங்க. இந்த 2 பின்னு தான் பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன். அதுலேருந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கனெக்ட் பண்ணிக்கோங்க, கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க, பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர், அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர் இன்னொன்று கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர். வோல்டேஜ் ரெகுலேட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக வோல்டேஜ் தரும். ஏஎம்எஸ் 1117 5.0 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட்டில் 5 கொடுத்துருக்கிறதுனால இது வந்து 5 வோல்டேஜ் ரெகுலேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து பொலாரைஸ்டு ஒன்று, நான் பொலாரைஸ்டு 2, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல் கொடுத்துருக்காங்க 1x2. கிரவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க எல்லா சர்க்யூட்டுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஃப்ளாக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த சர்க்யூட்டில் வந்து ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டத்துக்கு ஐடென்டிஃபை ஆகாது, அதனால தான் பவர் ஃப்ளாக் கொடுக்குறங்க. பவர் ஃப்ளாக் கொடுத்துட்டுக்கப்புறம் அனாட்டேஷன், எலக்ட்ரிக்கல் ரூல்ஸுக்கெல்லாம் கொடுத்துருங்க. ஃபுட் பிரிண்ட்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு பிசிபி எடிட்டர் வந்துடுங்க. இன்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் கொடுத்துட்டு இன்போர்ட் கொடுத்து எப்படி எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு ஆல்ரெடி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கம்ப்யூட்டரும் லைனாக வந்து அலைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ட்ராக் கொடுக்கல ரொம்ப கவனமாக ஒரு பின்லேருந்து இன்னொரு பின்லேருந்து ஷார்ட் ஆகாத மாதிரி கொடுங்க. இந்த சர்க்யூட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்ட்டு நான் அப்புறமா அப்லோட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ட்ராக் கொடுத்து முடிச்சுட்டு ஜோன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஜோன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் காட்டின மாதிரி தான் இருக்கும். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். இது பிசிபியோட ஃப்ரண்ட் சைடு, இது பிசிபியோட பேக் சைடு. இந்த பிசிபியில் த்ரூ ஹோல் காம்பவுண்ட் எதுன்னு சொல்ல போகிறேன். ஸ்க்ரூ டெர்மினல், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், மறுபடியும் ஸ்க்ரூ டெர்மினல், இது 3 தான் பார்த்தீங்கன்னா வந்து த்ரூ ஹோல் காம்பவுண்ட். எப்படி சொல்கிறேன்னா வந்து பிசிபியோட பாட்டம் சைடில் தான் வந்து சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ டெர்மினல் 2 ஸ்க்ரூ டெர்மினலுக்கும் அண்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தான் சால்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே எஸ்எம்டினா பார்த்தீங்கன்னா C1, C5, C3, C2, C1, C4, இந்த ஐசி இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எஸ்எம்டி காம்போனண்ட்டு. எஸ்எம்டினா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி, டிஹெச்டினா த்ரூ ஹோல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. எஸ்எம்டினா வந்து பிசிபி போர்டுக்கு டாப் சைட்லேயே வந்து சால்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிசிபியில் வந்து ஸ்க்ரூ டெர்மினல் கனெக்டர் அண்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை தவிர இது எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்எம்டி காம்போனண்ட் தான். எஸ்எம்டி அண்டு த்ரூ ஹோல்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிசிபி தானே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கெலாம் வரக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட். 230 வோல்ட் வந்துன்னு இந்த ஸ்க்ரூ டெர்மினல் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்க்ரூ டெர்மினல்லேருந்து எடுத்து டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் வந்து ஏசி வந்து டிசியாக சேஞ்ச் பண்ணும். அதுலேருந்து வரக்கூடிய நாய்ஸ்லாம் வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபில்டர் பண்ணும். C1ன்றது கெப்பாசிட்டர்லேருந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் போகும். வோல்டேஜ் ரெகுலேட்டர் என்ன பண்ணணும், 5 வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தரும். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் தான் பார்த்திங்கன்னா C4, C2, C3. இப்போ நமக்கு 5 வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக வரும். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ டெர்மினல் கொடுக்குறோம். நம்மளுடைய மொபைல் சார்ஜர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ்னு பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக 5 வோல்ட் தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா
ஆர்பிஎஸ் ரெகுலேட்டர் பவர் சப்ளையுடைய பிசிபி போர்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா EEE இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.